வந்து ஃபர்ஸ்ட் மாடியூல். ஓகே, நம்ம பேசிக் பற்றி பார்த்தோம். யூஎக்ஸ்னா என்ன, யூஐனா என்னன்னு பார்த்தோம். ஸோ அது வெரி சிம்பிள். நம்ம அந்த மாடியூல் இருக்கு. ஸோ இன்னும் நீங்கள் அதை பார்க்கணும்னா அந்த ஃபர்ஸ்ட் மாடியூல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ மாடியூல் 2ல நம்ம இருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, யூஐ யூஎக்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா, டிசைனிங் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை, விச் மீன்ஸ் ஒரு எடிட்டர் தேவை, ரைட்? ஸோ அது என்னென்ன எடிட்டர் இருக்குது? ஆக்சுவலி ஆன்லைனில் நிறைய எடிட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆனால் மோஸ்ட்டாக இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து Adobe XD அண்ட் இன்னொன்று வந்து figma. ஓகே, ஸோ இதுதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அனதர் இருக்கும், ஸ்கெட்ச் ஒன்று இருக்குது. ஓகேவா? இது 3 தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3த்துல எது பெஸ்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் figma தான் சூஸ் பண்ணுவேன். நான் அதிகமாக சூஸ் பண்ணுறதும் figma தான். ஸோ நம்ம கற்றுக்க போகிற நிறைய விஷயங்கள் நம்ம ஃபிக்மாலேருந்து பார்க்க போகிறோம், ஆஸ் வெல் அஸ் நம்ம Adobe XDலேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம், அப்படி ஒரு பிகினருக்கும் நான் ப்ரிஃபர் பண்ணுற பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்மா தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது நிறைய டூல்ஸ் இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. Adobe XD பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி அதுதான் ஒரு மெயின் இதுவாக கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, டூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அவங்க ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபிக்மா வந்து ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் ஈஸியாக மொபைலுக்கும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், மொபைல் ஆப்பும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து டெஸ்க்டாப் வெர்ஷனும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஃபிக்மாவில். அது ஓப்பன் சோர்ஸ் தான், எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ ஸ்கெட்சும் இருக்குது, அதையும் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மோஸ்ட்டாக இந்த கோர்ஸில் பார்க்க போகிற 2 பிளாட்ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று Adobe XD, இன்னொன்று figma. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது ஆன்லைன்லேருந்து அப்படின்னு ஒரு டெமோவும் பார்த்துடலாம். வெயிட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெமோ பார்க்கலாம். இப்போ Adobe XD நான் டவுன்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் Adobe XD நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு நம்மளுக்கு கூப்பிட்டு போயிடும். இது Adobe XDயோட அடாபோட அஃபிஷியல் பிளாட்ஃபார்ம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரீ ட்ரையல் தான் கொடுப்பாங்க, நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும் சில வெர்ஷன்ஸ்க்கு. ஸோ அதான் நான் ஃபிக்மா சஜஸ்ட் பண்ணேன். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்க அப்படின்னா, மோஸ்ட்டாக அந்த Adobe Cloud அப்படின்னு ஒன்று டவுன்லோட் ஆகும், கிரியேட்டிவ் கிளவுட். ஓகேவா? ஸோ இங்கே தான் அடாபோட அவங்க ஓன் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இது மீன்ஸ் நிறைய அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க. ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், ப்ரீமியர் ப்ரோவாக இருக்கட்டும், வாட் எவர் எல்லா அப்ளிகேஷனும் இங்கே தான் இருக்கும். இங்கே சிலது ஃப்ரீ ஆஃப் சோர்ஸும் இருக்கும், சிலது எப்படி சொல்லலாம், ஃப்ரீ ட்ரையலும் கொடுத்து அண்ட் பை பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஷாப்க்கு ட்ரை பண்ணியிருக்கேன், ட்ரையல் எக்ஸ்பெக்ட் அப்டேட் அவைலபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Adobe XDக்கு மோஸ்ட்டாக வராது. ஸோ அது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணுறதால என்னால் திருப்பி டவுன்லோட் பண்ண முடியாது. அந்த ப்ராடக்ட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும் அப்ளிகேஷன், நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் கொடுத்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்மளோட Adobe XD டவுன்லோட் பண்ணுற ஒரு வே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபிக்மா எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபிக்மா பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சேம். ஃபிக்மா நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்க அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் போய் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் போய் சைன் அப் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்படி இல்லைனா கூட நீங்கள் டெஸ்க்டாப் வெர்ஷன் இருக்கும், டவுன்லோட் ஃபார் ஃபிக்மா ஃபார் டெஸ்க்டாப் இருக்கும். நீங்கள் மேக் ஓஎஸ் வச்சுருக்கீங்களா, விண்டோஸ் வச்சுருக்கீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஆப்பிள் மேக் ஓஎஸ் வச்சுருக்கவங்க நீங்கள் டேரெக்டாக இதை கொடுத்து கிளிக் பண்ணிக்கலாம். விண்டோஸ் யூஸ் பண்ணுறவங்க டேரெக்டாக இதை கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் என்கிட்ட மொபைல் தான் இருக்குது, பட் எனக்கு யூஐ கற்றுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மொபைல் ஆப்புமே இருக்குது. ஃபிக்மா ஃபார் iOSக்கும் இருக்குது, போத் ஆப்பிள் அண்ட் ஆண்ட்ராய்டுக்குமே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் டேரெக்டாக இங்கே டவுன்லோட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், டவுன்லோட் ஆகிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் ஓப்பன் பண்ணி செட்டப் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனை இல்லை. அப்படியே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் அது கம்ப்ளீட் ஆன உடனே நீங்கள் செட்டப் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் பேசிக் ஒரு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். அண்ட் நம்ம இந்த யூஐ யூஎக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற 2 முக்கியமான பிளாட்ஃபார்ம் Adobe XD அண்ட் ஃபிக்மா. தேங்க்யூ படி.